நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு நம்ம கிளவுட் குக்கிங் சேனல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் பர்கர் செய்ய போறேன். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் 250 கிராம் சிக்கனை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா சிக்கன்ல மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விடுங்க. அடுத்து ஒரு பவுல்ல ஒரு முட்டையை ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு பிளேட்ல பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். கிடைக்காதவங்க நார்மல் பிரெட்டையே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கையில் நல்லா ஆயில் தடவிக்கலாம். அப்போ தான் சிக்கன் பேட்டி செய்யும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும். கட்லெட் பண்ணுற மாதிரி தான். பன் எந்த சைஸோ அதுக்கேற்ற சைஸில் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஷேப் பண்ணியாச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம முட்டையில் 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பிரெட் கிரம்ஸில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்குள்ள முட்டைக்கோஸை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸை நம்ம மைனோஸ் கூட மிக்ஸ் பண்ணணும். நாலு ஸ்பூன் மைனோஸ்க்கு 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பேட்டி ரெடியாக இருக்கும். அதை எடுத்து இன்னொரு டைம் எக்லையும் பிரெட் கிரம்ஸ்லையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஆயிலில் இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்தா நம்ம கிறிஸ்பியான சிக்கன் பேட்டி ரெடி. பிராய்லர் சிக்கன்கிறனால ஒரு 2 தடவை திருப்பி திருப்பி போட்டால் போதும். 2-3 மினிட்ஸில் குக் ஆயிரும். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பர்கரை அசெம்பிள் பண்ணிடலாமா?
பன்னோட பாட்டம் பீஸில் ஃபஸ்ட்டு பிளெயின் மைனோஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் டாப்பிங், இது கூட டொமேட்டோ ஆட் பண்ணலாம். அடுத்து சிக்கன் பீஸை வச்சிடலாம். முட்டைக்கோஸை மேலே பிளேஸ் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண மைனோஸை வையுங்க. சிக்கன் பர்கர் பக்காவாக ரெடியாக இருக்கும். இவ்வளோ டேஸ்ட்டாக பர்கர் செஞ்சால் ஃபஸ்ட்டு நம்ம தான் சாப்பிடணும். நல்லா சாப்பிடுங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.